ஏன் ஆனந்தமாக இல்லை? இந்த உலகத்தில் ஒருவர் கூட நீங்கள் விரும்பியபடி 100% நடக்க மாட்டார். உங்கள் வீட்டு நாய் கூட நீங்கள் நினைத்தபடி எப்போதும் நடக்காது. நீங்கள் ஒன்று நினைத்தால் அது வேறு எதையாவது செய்து கொண்டிருக்கும். யதார்த்தம் இப்படி இருக்க, நீங்கள் ஒருவராவது உங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டுமல்லவா? நீங்கள் நினைத்தபடியே நீங்கள் நடக்கும்போது துக்கமாகவா இருப்பீர்கள்? ஆனந்தமாகத்தானே இருப்பீர்கள். நாமும் வளர்வோம். நீங்கள் ஆனந்தமாக இருக்கும் போதெல்லாம் ஒன்றை கவனித்திருக்கலாம். எப்போதுமே ஆனந்தம் உங்களுக்கு உள்தான் மலர்கிறது, பின்னர்தான் உங்களிடமிருந்து வெளிப்படுகிறது. ஆனால் வெளி சூழல் பொறுத்தே இப்போது நீங்கள் ஆனந்தத்தை தேடுகிறீர்கள். ஆனந்தத்தின் திறவுகோலை வெளி சூழலுக்கு அடமானம் வைத்து விட்டீர்கள். சூரியன் உச்சியில் இருக்கும் நேரம் முழுவதும் உங்களால் ஆனந்தமாக இருக்க முடியாது. அது மறையும் நேரம்தான் நீங்கள் ஆனந்தப்படுவீர்கள். 12 மணி நேரம் சூரியன் வானில் உள்ளது. அது உங்களுக்கு பெரிதல்ல. ஆனால் சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமனமாகும் போதும் தான் நீங்கள் ஆனந்தப்படுவீர்கள். ஒரு நாளில் எத்தனை தடவை தான் சூரியன் உதிக்கும் அல்லது அஸ்தமனமாகும்? ஒரே ஒரு தடவை தான் சாத்தியம். நீங்கள் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போதுதான் நான் மிகவும் ஆனந்தமாக உணர்வேன் என்று கூறினால் ஒன்று தெளிவாக தெரிகிறது. ஒரு நாளில் சில நிமிடங்கள் மட்டுமே ஆனந்தமாக இருக்க முடிவெடுத்து விட்டீர்கள் என்று. நாளைக்கு மேகமூட்டமாக இருந்தால் அவ்வளவுதான். அந்த சில நிமிட ஆனந்தமும் இல்லாமல் போய்விடும். நீங்கள் ஆனந்தமாக இருக்க இது போன்று வெளி சூழ்நிலைகள் அவசியமே இல்லை. ஆனால் நீங்களே இப்படி ஒரு கட்டாயத்திற்கு அல்லது நிர்பந்தத்திற்கு உங்களை ஆட்படுத்தி விட்டீர்கள். இது நடந்தால்தான் ஆனந்தமாக இருப்பேன், அது நடந்தால்தான் ஆனந்தப்படுவேன் என்ற நிலையில் இருந்து உங்கள் ஆனந்தம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது இல்லையா? உங்களுக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 1940களில் நீங்கள் ஓர் கார் வாங்கியிருந்தால் கூடவே 2 வேலையாட்கள் தேவைப்படுவார்கள். ஏனென்றால் காலையில் காரை ஸ்டார்ட் செய்யும் போது அதை 2 பேர் தள்ளினால்தான் ஸ்டார்ட் ஆகும். பிறகு 1950களில் கிராங்க் ஸ்டார்ட் வந்தது. ஒருவர் தள்ளினாலே போதும், வண்டி ஸ்டார்ட் ஆகிவிடும். இன்று உங்கள் கார்கள் தாமாகவே ஸ்டார்ட் ஆகின்றன. யாரும் தள்ளிவிட வேண்டியதில்லை இல்லையா? உங்கள் ஆனந்தத்தையும் இதுபோல செல்ஃப் ஸ்டார்ட்டில் வைத்துக்கொள்ள நேரம் வந்துவிட்டது தானே? இன்னும் அதற்கான நேரம் வரவில்லையா என்ன? விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஈடாக நாமும் வளர வேண்டும் இல்லையா? வாழ்வை தொலைக்காதீர்கள். தன் வாழ்வில் ஆனந்தத்தையே உணராத மனிதர் என்று யாராவது இருக்கிறார்களா? அப்படி ஒருவர் இருக்க சாத்தியமே இல்லை. உலகத்திலேயே மிகவும் துயரமான மனிதன் கூட தன் வாழ்வில் ஆனந்தமான கணங்களை அனுபவித்திருக்கின்றான். அவனால் ஆனந்தமாக இருக்க முடியவில்லை என்று இல்லை. எப்படி அவனால் துக்கமாக இருக்க முடிகிறதோ அதே போல ஆனந்தமாகவும் இருக்க முடியும். அவனுடைய பிரச்சனை என்னவென்றால் ஆனந்தத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவன் துயரமாக இருப்பதற்கு காரணமே ஆனந்தத்தை தொலைத்து விட்டதுதான். மக்களிடம் துயரம் அதிகமாக இருப்பதற்கு காரணமே நேற்று அற்புதமாக இருந்தது, இன்று என்ன நடந்தது என்றே புரியவில்லை என நினைப்பதுதான். இது அவர்களின் துயரத்தை பன்மடங்கு அதிகரிக்கிறது. ஆக ஆனந்தத்தை உணராதவர்கள் என்று யாருமே கிடையாது. ஒரு கணமாவது ஆனந்தத்தை எல்லோருமே உணர்ந்திருக்கின்றோம். உங்களால் ஒரு கணத்திற்கு ஆனந்தத்தை உருவாக்க முடிகிறது என்றால் நான் முடிகிறது என்று கூறுவது ஏனென்றால் நீங்கள் உங்களை ஆனந்தமாகவும் வைத்துக்கொள்ள முடியும், துக்கமாகவும் வைத்துக்கொள்ள முடியும். ஒரு கணத்திற்கு நீங்கள் உங்களை ஆனந்தமாக வைத்துக்கொள்ள முடிகிறது என்றால் பிறகு ஒவ்வொரு கணமுமே உங்களை நீங்கள் ஆனந்தமாக வைத்துக்கொள்ள முடியும். ஆனந்தத்தை உங்களுக்குள்ளே தான் உணர முடியும், வெளியே அல்ல. இதை புரிந்து கொண்டால்தான் ஆனந்தமாக இருக்க முடியும். சில பேர் என்னிடம் உள்ளார்ந்த ஆனந்தத்தை எப்படி பெறுவது என்று கேட்கின்றனர். நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் ஆனந்தத்தை எப்போது வெளியில் அனுபவித்தீர்கள்? நீங்கள் மது அருந்தும் போது ஆனந்தமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆனந்தத்தையும் உங்கள் உள்ளேதானே உணர்ந்தீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் சரி, ஆனந்தம் எப்போதுமே உங்களுக்குள் தான் நிகழ்கிறது, உங்களுக்கு வெளியே அல்ல. இப்போது உங்கள் துயரத்திற்கு காரணமே நீங்கள் ஆனந்தத்திற்கு திரும்ப வராமல் அதை தேடி வெளியே அலைந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனந்தம் உங்களுக்குள் தான் இருக்கிறது என்பதை உணராமல் அது ஏதோ வெளியே தொங்கிக் கொண்டு இருப்பது போல அலைந்து தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் சக்தியை விரயம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்.
நீங்கள் இப்போது ஆனந்தமுற்று இருப்பதே உங்களை விட்டு நீங்கள் விலகி செல்ல முயற்சிப்பதால் தான். உங்கள் இயல்பே ஆனந்தமாக இருக்கும்போது அதை உணராமல் அதை விட்டு விலகி ஆனந்தத்தை தெருவில் தேடிக்கொண்டு அலைகிறீர்கள். ஆனந்தத்தை விட்டு விலகி செல்கிறீர்கள். ஆக ஆனந்தமாக இருக்கும் தகுதி அனைவருக்கும் உள்ளது. ஆனால் அதை உங்களால் சில கணங்களுக்குத்தான் உருவாக்க முடிகிறது. மீதி நேரம் முழுவதும் துயரமான கணங்களை உருவாக்குகிறீர்கள். ஒரு கணத்தை நீங்கள் விரும்பிய விதத்தில் ஆனந்தமாக உங்களால் உருவாக்க முடியும் என்றால் அடுத்தடுத்த கணங்களையும் நீங்கள் விரும்பிய விதத்தில் ஆனந்தமாக உருவாக்க உங்களால் நிச்சயம் முடியும். முழு வாழ்க்கையே இப்படி ஒவ்வொரு கணங்களாகத்தான் உங்களிடம் வருகிறது. நல்ல வேளை, ஒரு நேரத்திற்கு ஒரு கணம்தான். அவை தனித்தனியாகத்தானே வருகின்றது. கணங்கள் கட்டுக்கட்டாக உங்களிடம் வருவதில்லை. இந்த கணத்தில் ஆனந்தமாக இருக்க தெரிந்தால் போதும், உங்கள் வாழ்வே ஆனந்தமாகிவிடும். ஆனால் இது தெரியவில்லை என்றால் நீங்கள் நிரந்தரமாக உங்களை தொலைத்து விடுவீர்கள். உங்கள் மனம் உங்களுக்கு வேலை செய்கிறதா? உங்கள் மனம் தெளிவாக இருந்தால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தானே உருவாக்குவீர்கள். அப்படி இல்லாதவர்கள்தான் உங்களுக்கு வேண்டாததையெல்லாம் அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. தெளிவு எங்கு உள்ளதோ அங்கு ஆனந்தம் உணரப்படும். உங்கள் மனதின் மீது உங்களுக்கு எந்த ஆளுமையும் இல்லை. அதனால்தான் அது தெளிவற்று இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் எதையாவது ஒன்றை செய்ய நினைத்தால் உங்களது மனது அதை செய்யாமல் முட்டாள்தனமாக வேறு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலைமை. பலர் இது போல இருப்பதால் இது சரி என்று ஆகிவிடாது. கும்பல்கள் எப்போதுமே முட்டாள்தனமாகத்தான் செயல்படும். இது ஏதோ மனதை கட்டுப்படுத்துவது பற்றிய விஷயம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கட்டுப்பாடு என்பது பற்றி நான் இங்கு பேசவில்லை. இயற்கையோடு இசைவாக நடந்து கொள்ளும் போது நீங்கள் இயல்பாகவே ஆனந்தமாக இருப்பீர்கள். கட்டுப்பாட்டிற்கான அவசியம் எழாது. இப்போது உங்கள் உடல் நீங்கள் விரும்பும் விதத்தில் செயல்பட்டால்தானே அதை பயனுள்ள ஒரு கருவி என்று கூற முடியும். இல்லையென்றால் அது பயனற்றதுதான், இல்லையா? இது போலவே தான் மனதும். இப்போது நான் ஆனந்தமாக இருக்க விரும்பினால் அது என்னை ஆனந்தமாக இருக்க விட வேண்டும். மாறாக நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது என்னை துயரத்தில் தள்ளுவதும், நான் தீர்மானமாக திடமாக இருக்க நினைக்கும் போது அது என்னை பலவீனப்படுத்துவதும் நிகழ்கிறது என்றால் இந்த மனதினால் எனக்கு பாதகம்தானே விளையும், பயன் ஒன்றும் கிடையாது. இப்போது கேள்வி கட்டுப்பாடு பற்றியது அல்ல. கேள்வி என்னவென்றால், உங்கள் மனது உங்களுக்கு வேலை செய்கிறதா இல்லையா? உங்களிடம் ஒரு கார் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் ஒரு திசையில் அதை ஓட்ட அது கண்டபடி தாறுமாறாக திசை மாறி ஓடினால் அதை என்ன செய்வீர்கள்? அல்லது உங்கள் காரின் சக்கரங்கள் சிறிதும் நகரவில்லை என்றால் அதில் பயணம் செய்வீர்களா? ஆனால் உங்கள் மனம் நீங்கள் சொல்வதை கேட்பதே இல்லை. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை உருவாக்காமல் பைத்தியக்காரத்தனமாக உங்களுக்கு தேவையில்லாத எதையாவது ஒன்றை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது போன்ற மனங்களை மனநல காப்பகத்தில் தான் வைக்க வேண்டும். ஆனால் இது போன்ற மனங்கள் பல இப்போது வெளியில் சுற்றி கொண்டு திரிகின்றன. 2 பெரும் குவியல்கள். உங்கள் உயிர்த்தன்மைதான் ஆனந்தமாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை உணர்ந்திருக்க மாட்டீர்கள். உங்கள் அனுபவத்தில் உயிர்த்தன்மை என்ற ஒன்றை உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இப்போதைக்கு நீங்கள் ஓர் பெரிய குவியல், சமுதாயத்திடம் இருந்த சேகரித்த குவியல், அவ்வளவுதான். நன்றாக கவனித்தால் இது புரியும். நீங்கள் நான் என்று கூறுவது எதை? இங்கேயும் அங்கேயும் இருந்து சேகரித்த கருத்துகளும் புத்தகத்தில் இருந்து பெறப்பட்ட தகவல்களும் சுற்றி உள்ள மனிதர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட விஷயங்கள் மற்றும் உங்கள் சுற்றுப்புறம் உங்களுக்கு கொடுத்த அனுபவங்கள், இவைகளைத்தானே நீங்கள் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இவை எல்லாமே வெறும் பதிவுகள்தான். நீங்கள் உள்வாங்கிக் கொண்ட பதிவுகள். இது உயிர்த்தன்மை அல்ல. நான் என்னும் தன்மையும் இங்கு இல்லை. வெறும் பதிவுகளைத்தான் நீங்கள் நான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் 2 பெரிய குவியல்கள் தான் உங்களிடம் உள்ளது. ஒன்று உடல், மற்றொன்று மனம். உங்கள் உடல் என்பது என்ன? நீங்கள் சாப்பிட்ட உணவுதானே இன்று இவ்வளவு பெரிய உடலாக நிற்கிறது. நீங்கள் பிறந்த போது இருந்ததை விட இன்று எவ்வளவு பெரிதாக இது வளர்ந்துள்ளது என்று பார்த்தீர்களா? பெரிய உணவு குவியல், அவ்வளவுதான், இல்லையா? உங்கள் மனம் என்பது நீங்கள் உள்வாங்கிக் கொண்ட பதிவுகளின் குவியல், அவ்வளவுதான். இந்த 2 குவியல்களுக்கு மேல் வேறென்ன உங்களிடம் உள்ளது? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? முதலில் உங்களுக்கென்ற ஒரு இருப்பு வேண்டும்.
அதன் பின்னரே ஆனந்தமாக இருப்பது தொடங்குகிறது. இப்போதைக்கு குவியல்கள் தானே உள்ளது. பின்னர் எப்படி நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும்? நீங்களே இல்லாத போது ஆனந்தத்தை எப்படி உணர முடியும்? இப்போதைக்கு சமுதாயத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் நீங்கள். எந்த சமுதாயத்தில் வாழ்கிறீர்களோ அதன் தன்மைகளை நீங்களும் ஒரு கண்ணாடி போல பிரதிபலிக்கிறீர்கள். அவ்வளவுதான். நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? ஒரு தனி மனிதனால் தான் ஆனந்தத்தை உணர முடியும். இப்போதைக்கு நீங்கள் ஒரு கும்பல், மக்கள் கூட்டம் இல்லையா? உங்களுக்குள் பலர் பதிவுகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? உங்களுக்குள் இருக்கும் இந்த கூட்டத்தினால் ஆனந்தத்தை உணர முடியாது. ஏனென்றால் கூட்டம் என்றாலே முரண்பாடுகளும் எதிர்ப்புகளும் நிறைந்த ஒன்று. உலகத்தில் வேறு எந்த சண்டையும் தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளேயே தினந்தோறும் முடிவே இல்லாத ஓர் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் தெரியுமா? உங்களுக்கு துப்பாக்கியோ கத்தியோ எதுவும் தேவையில்லை. கண்களை மூடி உட்கார்ந்தாலே போதும். உள்ளே இருக்கும் கும்பல் ஓர் யுத்தத்தையே தொடங்கிவிடும். நீங்களே சொல்லுங்கள், இது சாத்தியமா? ஒரு மரத்தை வளர்க்க வேண்டுமென்றால் முதலில் விதையை நட்டு பிறகு அதை நன்றாக பராமரிக்க வேண்டும் இல்லையா? ஆனால் நீங்கள் ஓர் மரத்தை ஓவியமாக தீட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது எப்படி வேண்டுமானாலும் அதை நீங்கள் வரையலாம். முதலில் கிளைகள் வரைந்து பின்னர் மரத்தின் அடிப்பாகத்தை வரையலாம் இல்லையா? உண்மையாகவே ஓர் மரத்தை வளர்க்க வேண்டுமானால் மேலிருந்து கீழாகவா மரம் வளர்க்க முடியும்? கீழே வேரிலிருந்து மேல் நோக்கிதான் வளர்க்க முடியும். ஓவியத்தில் வேண்டுமானால் மேல்முனையில் இருந்து ஆரம்பிக்கலாம். நிஜ வாழ்வில் அது முடியாது. உதாரணத்திற்கு உங்களுக்கு மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் மாமரத்தை வளர்ப்பது பற்றிய அக்கறை உங்களுக்கு கொஞ்சமும் கிடையாது. இப்போது உங்கள் தோட்டத்தில் மாமரம் வளர்கிறதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு மாம்பழம் முதலில் வேண்டும். இது நடக்கக்கூடிய விஷயமா? நீங்கள் மாமரத்தை வளர்க்காமலே சந்தைக்கு சென்று ஒரு டஜன் மாம்பழங்கள் வாங்கி வர முடியும். ஆனால் உங்கள் தோட்டத்தில் இருந்து அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மாமரத்தை வளர்க்காமல் அது எப்படி கிடைக்கும்? உங்கள் வாழ்வில் ஆனந்தம் நிலையாக இல்லாததற்கு காரணம் என்னவென்று இப்போது புரிந்திருக்கும். நீங்கள் ஆனந்தத்தை மறுமுனையில் உருவாக்க முயற்சிக்கிறீர்கள். வருடத்திற்கு வருடம் உங்கள் தலை மீது மாம்பழங்கள் பழுத்து கொட்ட வேண்டும் என்றால் கீழே இருந்துதான் வளர்க்க தொடங்க வேண்டும். மேல்முனையில் இருந்து இதை தொடங்க முடியாது. ஆனந்தமும் இது போலத்தான். அது உங்களுக்குள்ளே இருந்து பூக்கிறது. ஆனால் அதை மறுமுனையில், அதாவது வெளியே தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். இது மேல்முனையில் இருந்து மரம் வளர்ப்பது போல சாத்தியமற்ற ஒன்று. நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமாக வாழ விரும்புகிறீர்கள். அப்படி என்றால் ஆனந்தத்தை பற்றி நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மேல்முனையில் இருந்து மரத்தை வளர்ப்பது எப்படி சாத்தியமற்றதோ அப்படியேதான் ஆனந்தத்தை வெளியில் இருந்து பெறுவதும். அப்படியே ஆனந்தத்தை வெளியில் இருந்து எப்போதாவது பெற்றாலும் அது நிலைக்காது. நீங்கள் தேடுவதோ நிலையான ஆனந்தத்தை, ஆனால் அதை எதிர்முனையில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கு எல்லாமே லாபம்தான். கடுமையாக உழைத்து நிறைய பணம் சம்பாதித்த பிறகு எந்த கவலையும் இன்றி வாழ்வேன். காலையில் எழுந்து அலுவலகம் செல்ல தேவையில்லை. கடற்கரையில் ஆனந்தமாக படுத்து கிடப்பேன். மலை ஏறுவேன் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நாளை திடீரென்று உங்கள் வியாபாரம் நொடித்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கென்று ஒன்றுமே இல்லை. இருந்தது எல்லாமே போய்விட்டது. நீங்கள் நினைத்தபடி காட்டில் நடக்கலாம், கடற்கரையில் உறங்கலாம். நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்ய ஒரு அருமையான வாய்ப்பு இல்லையா? ஆனால் இப்போது நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்வீர்களா என்ன? கவலையில் மூழ்கி போவீர்கள் தானே? ஏனென்றால் எது நடந்தாலுமே அதை பாதகமாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். உங்களுக்கு சாதகமாக எதையும் பயன்படுத்த மறுக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்தபோது எந்த முதலீடும் இல்லாமல் தான் வந்தீர்கள். ஏதாவது கொண்டு வந்தீர்களா என்ன? ஆக உங்கள் வாழ்வில் எது நடந்தாலுமே நீங்கள் நஷ்டம் அடைய வாய்ப்பே இல்லை. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம்தான் இல்லையா? இந்த வாழ்க்கை என்பதே அப்படித்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நஷ்டம் அடைய வாய்ப்பே இல்லை. வாழ்க்கை எப்படி நடந்தாலும் உங்களுக்கு லாபம்தான், நஷ்டம் கிடையாது. ஆனால் எந்நேரமும் அழுது கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் என் வாழ்வில் திருமணமே நடக்காதா என்று அழுகிறீர்கள். திருமணம் செய்து கொண்டவர்கள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா?
எப்படியும் நீங்கள் தவறான பெண்ணையோ அல்லது தவறான ஆணையோ தான் திருமணம் செய்வீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் சரியான ஆண் அல்லது சரியான பெண் என்று யாருமே கிடையாது. திருமணத்திற்கு பிறகு ஏதோ ஒன்று நடந்து நீங்கள் இருவரும் பிரிந்து விட்டால் பின் என் திருமணம் முறிந்துவிட்டதே என்று அழுகிறீர்கள். ஆக எல்லாவற்றிற்குமே நீங்கள் அழ கற்றுக்கொண்டு விட்டீர்கள். சூரியன் மேலே வந்தால் வெயில் கொளுத்துகிறது என்று அழுகிறீர்கள். சூரியன் மறைந்து விட்டால் மிகவும் இருட்டாக இருக்கிறதே என்று பயந்து அழுகிறீர்கள். குளிர்காலத்தில் மிகவும் குளிர்கிறது, அதனால் அழுகை. வெயில் காலத்தில் வெப்பம் மிகவும் அதிகமாக இருக்கிறது, அதற்கும் அழுகை. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இப்படியே நீங்கள் போய்க் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஏற்ற இடம் உங்கள் கல்லறையாகத்தான் இருக்கும். வாழ்க்கை உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏனென்றால் நீங்கள் வாழ்வின் இயல்புக்கு எதிராக உள்ளீர்கள். வாழ்வின் அம்சங்களான பிறப்பு, இறப்பு மற்றும் பல யதார்த்தமான நிகழ்வுகளை தவிர்க்கும் மனோபாவம் உங்களிடம் வளர்ந்துவிட்டது. மாயையின் கட்டுக்குள். வாழ்வின் யதார்த்தத்தோடு உங்களால் ஒத்துப்போக முடியாததால் வாழ்வை பற்றி மாயையான வேடிக்கையான கருத்துக்களை உங்களுக்குள் உருவாக்கி இருக்கிறீர்கள். வாழ்வை நீங்கள் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாததால் உயிர் குறித்த உணர்வு என்பது உங்களிடம் கொஞ்சம் கூட இல்லை. உங்களிடம் இருப்பது எல்லாம் அகங்கார உணர்வு மட்டும்தான். உங்களுக்குள் இருக்கும் ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் விரும்பியபடி உங்கள் வாழ்க்கை நடக்கவில்லை என்பதுதான். உங்கள் துயரத்திற்கு இதுதானே காரணம். வாழ்வை பற்றிய தெளிவே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் நினைப்பது போலவே எல்லாமே நடக்க தொடங்கினால் உங்களால் இங்கு வாழ்க்கை நடத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா? அவரவர் விரும்பியது போலவே இங்கு எல்லாம் நடக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? ஒரு நொடியில் இந்த உலகமே அழிந்து போய்விடும். நல்ல வேளையாக நீங்கள் விரும்பியபடி எல்லாமே நடந்துவிடவில்லை. எல்லாம் நீங்கள் நினைத்தது போலவே நடந்தால் பின் நான் எங்கே போவது? மற்றவர்கள் எல்லாம் எங்கே போவார்கள்? அப்புறம் நம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உலகங்கள் தேவைப்படும். இதைத்தான் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். குடும்பமாக ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்தால் கூட நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு என்று கற்பனையாக சிருஷ்டித்து கொண்டிருக்கும் தனி உலகில்தான் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்கள். யதார்த்தத்தை கையாள முடியாததால் மாயையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். அதனை சிறிது வழி நடத்தலாம், அவ்வளவுதான். ஆனால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் விழிப்புணர்வோடு சிந்திக்கும் போது சிந்தனை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். அதனால் விழிப்புணர்வோடு சிந்திக்கும் போது நீங்கள் தொலைந்து போக மாட்டீர்கள். யதார்த்தத்தில் நிலை பெற்று விடுவீர்கள். ஆனால் மாயையில் சிக்கினால் தொலைந்து போக வேண்டியதுதான். நம்பகமற்ற வெளிச்சூழல். நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதே மிகவும் முக்கியம். உதாரணமாக, ஹோலி பண்டிகை என்று எல்லோரும் ஆனந்தமாக ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவிக் கொண்டாடுவார்கள். நீங்களும் அன்று குதூகலமாக இருக்கலாம். ஆனால் அன்று நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு செல்ல வேண்டும் என்றால் என்னவாகும்? யாராவது உங்கள் மீது வண்ணம் தூவினால் எவ்வளவு எரிச்சல் அடைவீர்கள்? ஆக உங்களை சுற்றி எது நடந்து கொண்டிருக்கிறது என்பது முக்கியமல்ல, நீங்கள் எவ்விதமாக உணர்கிறீர்கள் என்பதே மிகவும் முக்கியம். ஆக நீங்கள் ஆனந்தமாக இருப்பதற்கு வெளி சூழ்நிலையை சார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் ஒன்றை நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளி சூழ்நிலை என்பது 100% நீங்கள் விரும்பியபடியே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் நீங்கள் நினைத்தது போலவே அமையும். வெளிச்சூழலின் உண்மையான இயல்பை உணராத முட்டாள்கள்தான் அதனோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களின் பிரச்சினை. இந்த உலகத்தில் ஒருவர் கூட நீங்கள் விரும்பியபடி 100% நடக்க மாட்டார். உங்கள் கணவர், மனைவி, பெற்றோர், குழந்தைகள், நண்பர்கள், இப்படி யாராலுமே முடியாது. உங்கள் வீட்டு நாய் கூட நீங்கள் நினைத்தபடியே எப்போதும் நடக்காது. நீங்கள் ஒன்று நினைத்தால் அது வேறு எதையாவது செய்து கொண்டிருக்கும். யதார்த்தம் எப்படி இருக்க நீங்கள் ஒருவராவது உங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டுமல்லவா? நீங்கள் நினைத்தபடியே நீங்கள் நடக்கும்போது துக்கமாகவா இருப்பீர்கள்? ஆனந்தமாகத்தானே இருக்க முடியும். இதற்கு உங்களுக்கு வேறு யாரும் புத்திமதி சொல்லவோ உபதேசம் செய்யவோ தேவையில்லை. அல்லது ஆனந்தமாக இருங்கள் என்று கீதையில் சொல்ல வேண்டுமா? ஆனந்தம் என்பது உங்கள் இயல்பு.
ஆனந்தமாக இருக்க நீங்கள் ஆசைப்பட தேவையில்லை. இது ஏதோ வாழ்வில் அடைய வேண்டிய ஒன்று அல்ல. உங்கள் இயல்பிற்கு நீங்கள் திரும்பினாலே உங்களால் ஆனந்தமாக மட்டும்தான் இருக்க முடியும். துன்பத்திற்கு யார் பொறுப்பு? உங்கள் வாழ்க்கை அல்லது உங்கள் நிலைமைக்கு பொறுப்பு வேறொருவர் என்றால் நீங்கள் பல விதங்களில் ஏமாற்றம் அடையப் போவது நிச்சயம். இதை உங்களால் தவிர்க்க முடியாது. இதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். எந்த ஒரு மனிதராலுமே நீங்கள் விரும்பியபடி 100% நடக்க முடியாது. உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றால் நீங்கள் அதிகமான ஏமாற்றத்தை அனுபவிப்பதை தவிர்க்க முடியாது. ஆக உங்கள் எதிர்பார்ப்புகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாத போதும், நீங்கள் நினைத்தபடி அவர்கள் செயல்படாத போதும் அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வருகிறது. மேலும் உங்கள் துயரத்திற்கு காரணம் அவர்கள்தான் என்று நீங்கள் திடமாக நம்பிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குள் கோபம் குடிகொண்டுவிடும். கோபம் நிலை பெற்று பின் வெறுப்பாக மாறி அதன் பின் வெறுப்பு செயல்பட ஆரம்பித்து கொலையில் போய் முடியும். உங்கள் வாழ்க்கை அனுபவத்திற்கு வேறொருவரை பொறுப்பாக நினைத்து கொண்டிருந்தால் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இது ஆரம்பத்தில் இனிமையாக இருக்கும். நான் இவ்வளவு ஆனந்தமாக இருப்பதே உன்னால்தான் என்று தொடங்கிய இது சிறிது காலத்தில் கசக்கத் தொடங்கிவிடும். ஏனென்றால் நேற்று உங்களுக்கு பிடித்தமான சில செயல்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்தியவர் இன்று நீங்கள் விரும்பாத சில செயல்களை அவர் சந்தோஷத்திற்காக செய்கிறார் என்றால் நீங்கள் கட்டாயம் துன்பப்படுவீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பை யாருமே முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது. யாராலுமே முடியாது. இந்த பூமியின் எந்த மூலையில் இருக்கும் மனிதனாலும் நீங்கள் நினைத்தபடியே 100% நடக்க முடியாது. உங்கள் துன்பத்திற்கும் வேதனைக்கும் வேறொருவர்தான் காரணம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் வரை கோபமும் வெறுப்பும் உங்களை விட்டு விலகாது. எதை நீங்கள் பேராசை என்பீர்கள்? உடனடியாக பதில் சொல்லிவிட முடியாத ஓர் சிக்கலான கேள்வி இது. மாளிகை வீட்டில் வசிப்பது என்பது ஒருவருக்கு அத்தியாவசியமாக இருக்கலாம். ஆனால் வேறு ஒருவருக்கு இது பேராசையாக தோன்றும். சில காலம் முன்பு ஒரு துறவியை சந்தித்தேன். தனக்கென ஒரு குடிலை கூட உருவாக்கி கொள்ளாமல் ஒரு மரத்தடியிலேயே வசித்து வந்தார் அவர். இதனாலேயே அவர் தங்களுக்காக குடில்களை அமைத்து கொண்ட பிற துறவிகளை ஏளனம் செய்வதையே தனது வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தார். இயற்கையின் சீற்றங்களை தைரியமாக தான் எதிர்கொண்டு மரத்தின் நிழலில் சாதாரணமாக வாழ்ந்து வரும்போது அவர்கள் சுகமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்வதற்காக குடில்களை அமைத்து கொண்டு தங்களையே இழந்து கலங்கப்பட்டு போனதாக தொடர்ந்து பேசியே அவர் தனது வாழ்நாளை கழித்தார். அவர்கள் எல்லோரும் பகட்டானவர்கள். தங்களது குடில்களை அவர்கள் அலங்கரித்துள்ள விதத்தை பாருங்கள் என்று என்னிடமும் அவர் குறைபட்டு கொண்டார். ஆனால் மற்ற துறவிகள் அவர்களது குடில்களை அழகுபடுத்த செய்தது என்னவோ சிறிய பூந்தோட்டம் ஒன்றை அமைத்ததும் குடிசைகளுக்கு கொஞ்சம் வண்ணம் தீட்டியதும் தான். இவையெல்லாம் பகட்டானவை என இந்த துறவி நினைத்திருந்தார். மற்றவர்களை விட தான் மேலானவன் என ஒருவன் நினைப்பதே மிகவும் பகட்டானதும் முட்டாள்தனமானதும் ஆகும் என்று நான் அவருக்கு நினைவூட்டிவிட்டு வரவேண்டியதாயிற்று. உங்களது கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்போதுமே பேராசைப்படுவதே இல்லை. நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டதை வேறொருவர் பெற்றுவிட்டார் என்றால் அந்த இன்னொருவரை பேராசைக்காரர் என நினைக்கிறீர்கள். நீங்கள் முயன்று பார்த்தும் சம்பாதிக்க முடியாத 1 கோடி ரூபாயை வேறு யாராவது சம்பாதித்து விட்டார் என்றால் போதும், அது உங்கள் பார்வையில் பேராசை. அதையே நீங்கள் சம்பாதித்திருந்தால் 1 கோடி என்பது பேராசை அல்ல. ஆனால் 10 கோடி என்றால் அது பேராசை என்பீர்கள் இல்லையா? ஏனென்றால் அதை பெற்றிருப்பவர் நீங்கள் இல்லையே, வேறு யாரோ ஒருவர் தானே. மிகவும் ஆழமான ஒரு பற்றாக்குறை உணர்வு உங்களிடம் இருப்பதுதான் இதற்கு காரணம். அதனால்தான் மேலும் மேலும் சேகரித்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கும் நிலை உங்களுக்கு போதுமானதாக இல்லை. தற்போது இருப்பதை விட இன்னும் மேலாக இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்கள். அந்த நிலையை அடைந்த அடுத்த கணமே இன்னும் சற்று அதிகமாக, மேலும் அதிகமாக, மேலும் மேலும் அதிகமாக என இப்படியே போக விரும்புவீர்கள். உங்களை இந்த கிரகத்தின் அரசனாகவோ அரசியாகவோ ஆக்கினாலும் கவலைப்படாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை. நீங்கள் அத்துடன் நிற்க மாட்டீர்கள். அடுத்து நட்சத்திர மண்டலத்தை கேட்பீர்கள். ஏனென்றால்
எல்லையில்லாமல் விரிவடைய வேண்டும் என்கிற ஒரு வேட்கை உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதன் தாகம் தனிய போவதில்லை. நீங்கள் நட்சத்திர மண்டலத்தையே அதற்கு கொடுத்தாலும் கூட மேலும் பல நட்சத்திர மண்டலங்களை அது கேட்கும். ஏனென்றால் எல்லையற்று விரிவடைவதே உங்களது உள்தன்மையின் இயல்பு. ஆனால் இந்த தாகத்தை எல்லைக்கு உட்பட்ட பொருட்களை கொண்டு தீர்க்க நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். 1, 2, 3, 4, 5 என்று எண்ணத் தொடங்கினால் தொடர்ந்து எண்ணிக்கொண்டே போகலாமே தவிர எண்ணிக்கையற்றதை ஒருபோதும் அடைய முடியாது. இது மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சந்திரனுக்கு செல்ல நினைப்பது போன்றதொரு முட்டாள்தனமான செயல். மாடுகளை அடித்து விரட்டினால் சந்திரனுக்கு வேகமாக போய்விடலாம் என நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மாடுகளை அடித்து விரட்டி அவற்றை கொன்றால் கூட மாட்டு வண்டியில் போய் ஒருபோதும் சந்திரனை அடைய முடியாது. அங்கு போய் சேர வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த வாகனம் தேவை. அதுபோலவே எல்லையற்றதை அடைய வேண்டும் என்கிற உங்கள் உள்தன்மையின் தாகத்தை பொருள்தன்மையை கொண்டு ஒருபோதும் பூர்த்தி செய்ய முடியாது. முட்டாள்தனம். பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையில் துன்பத்திற்கு ஆளாகும் போதுதான் வாழ்க்கையை ஆழமாக பார்க்கவும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். இது புத்திசாலித்தனத்தின் அறிகுறி அல்ல. ஆனந்தமாக இருக்கும்போதுதான் வாழ்க்கையை மிக ஆழமாக பார்க்க வேண்டும். ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது பலரும் வாழும் விதம் மிகவும் மேலோட்டமானதாகவும் அற்பமானதாகவும் இருக்கிறது. வாழ்வில் ஏதாவது ஓர் அசம்பாவிதம் நடந்தால்தான் அவர்களால் வாழ்க்கையை ஆழமாக பார்க்க முடியும். நீங்கள் ஆசிரமத்தில் தங்கியிருப்பதாக யாரிடமாவது சொல்லி பாருங்கள். உடனே அவர்கள், ஓ, என்ன ஆயிற்று? உங்கள் கணவர் இறந்து விட்டாரா? உங்கள் குழந்தை இறந்து விட்டதா? அல்லது வேறு ஏதாவது மோசமான சம்பவம் நிகழ்ந்து விட்டதா என்று துக்கம் விசாரிப்பார்கள். பெரும்பாலான மனிதர்கள் தங்களது வாழ்வில் ஏதாவது மோசமாக நடந்தால்தான், இல்லை என்றால் எல்லாமுமே தவறாக போனால்தான் வாழ்வின் ஆழமான பரிமாணத்தை நோக்கி போவார்கள் என்பதால்தான் மக்கள் இத்தகைய கேள்வியை கேட்கிறார்கள். இது மனித குலத்தின் துரதிர்ஷ்டமான வரலாறு. ஆனால் இது இப்படி இருக்க தேவையில்லை. அதிகமான மக்கள் ஏதோ ஒன்றை செய்கிறார்கள் என்பதாலேயே அது சரியான செயலாக ஆகிவிடாது. கடந்த காலத்தை திரும்பி பார்த்தாலே இதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் எடுக்க முடியும். 1970களில் கிட்டத்தட்ட 80% ஆண்கள் புகைப்பிடித்தார்கள். அந்த காலகட்டத்தில் அது சரியான செயலாகவே கருதப்பட்டது. புகைப்பிடிக்காமல் இருந்தால் நீங்கள் சரியான ஆண் இல்லை. மார்ஃபரு ஆண், அவனே நிஜமான ஆண். கையில் சிகரெட் வைத்திராத ஒருவன் நிஜமான ஆண் அல்ல. இப்படி ஒரு கருத்து அப்போது உருவாக்கப்பட்டிருந்தது. அதை எல்லோரும் நம்பினார்கள். இளைஞர் சமுதாயமோ இதை கர்ம சிரத்தையோடு பின்பற்றியது. ஆனால் இன்று புகைப்பிடிப்பது என்பது ஓர் அபத்தமான செயல் என்று பெரும் பிரச்சாரம் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பயனாக புகைப்பிடிப்போரின் எண்ணிக்கை இன்று நம்ப முடியாத அளவு குறைந்திருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த பிரச்சாரமும் விழிப்புணர்வும் இதே போல தொடர்ந்தால் இன்னும் 50 ஆண்டுகளில் எவருமே புகைப்பிடிக்க மாட்டார்கள். கடந்த காலங்களில் மக்கள் அதிகம் புகைப்பிடித்தார்கள், அதிகமாக இருமினார்கள், புற்றுநோயால் பீடிக்கப்பட்டாலும் புகைப்பிடிப்பதை தொடர்ந்தார்கள் என்பதை எதிர்கால சந்ததியினரால் நம்புவதற்கு கடினமாக இருக்கும். அப்படி ஒரு காரியத்தை மக்கள் கடந்த காலத்தில் ஏன் செய்தார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளக்கூட முடியாது. வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையையே நாம் குறைக்க முயன்று கொண்டிருக்கும் போது மனிதர்கள் எப்படி புகைப்பிடித்திருக்கக்கூடும்? 2 தலைமுறைகளுக்கு பிறகு புகைப்பிடிக்கும் பழக்கம் என்று ஒன்று இருந்ததாக அவர்கள் நம்பவே மாட்டார்கள். விக்டோரியா காலத்தில் இங்கிலாந்திலும் ஐரோப்பாவின் பல தேசங்களிலும் காச நோயால் பீடிக்கப்பட்டிருந்தது என்பது ஒரு நாகரிகமாகவே கருதப்பட்டு வந்தது. இதை நீங்கள் நம்புவீர்களா? ஆனால் உண்மை அதுதான். காச நோய் இருப்பது என்பது நாகரிகமாக இருந்தது. நிறைய இளம் புத்திசாலிகளும் கவிஞர்களும் கலைஞர்களும் புத்திசாலிகள் என்றால் இருமிக்கொண்டே இருக்க வேண்டும் என கருதியதால் காச நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள மறுத்தார்கள். நோயின் தாக்குதல் தீவிரமாகி இறந்தும் போனார்கள். ஒருவர் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருந்தால் அவருக்கு மூளை இல்லை, அவர் வெறும் மாமிச பிண்டம் என்ற கருத்து அப்போது நிலவியது. காச நோய்க்கு நாம் பறிகொடுத்த மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவன் ஜான் கீட்ஸ்.
தனது நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள மறுத்ததால் 25 வயதிலேயே அவர் இறந்தார். இது நடந்தது 1 நூற்றாண்டு அல்லது 2 நூற்றாண்டுகளுக்கு முன்புதான். இப்போது இதை நீங்கள் நம்புவீர்களா? ஏனென்றால் உங்கள் சமூக அடையாளத்தோடு உங்களது புத்திசாலித்தனம் மிக ஆழமாக சிக்கிக்கொண்டால் பிறகு வாழ்வின் யதார்த்தத்தோடு பொருந்தி உங்கள் மூளை வேலை செய்யாது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது மனம், உடல், உணர்வு ஆகிய மூன்றுமே உங்கள் வாழ்வின் ஆதாரமான உயிர் சக்திக்கு எதிராக வேலை செய்கின்றன. இதுதான் துயரத்தின் ஊற்றுக்கண். உங்களின் உயிர் சக்தி அளவற்ற ஆனந்தத்தை அடைய எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களது மனமும் உணர்வுகளும் சில நேரங்களில் உங்களது உடலும் எதிர் திசைகளில் சென்று கொண்டிருக்கின்றன. இது முட்டாள்தனமாக உள்ளது இல்லையா? நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாத, அளவிடக்கூடிய முடியாத ஆழமான முட்டாள்தனம் இது. முட்டாள்களால் தாங்கள் எந்த அளவுக்கு ஆழமான முட்டாள்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் வாழ்விற்கு எதிராகவே நீங்கள் செயல்படுவதால் இது மிகவும் ஆழமான முட்டாள்தனமாகும். 1000 பதிவுகள். நீங்கள் குழந்தையாக இருந்தபோது ஆனந்தமாகத்தான் இருந்தீர்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ஆனந்த பருவத்தில் சில விஷயங்கள், பதிவுகள், நடவடிக்கைகள், சூழ்நிலைகள் உங்களை தாக்கி இருக்கும். இயற்கையாகவே குழந்தைகளிடம் ஆனந்தம் பொங்கி வழிந்தாலும் கூட அவர்கள் யாரும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. பெற்றோர்களின் கட்டுப்பாட்டில்தான் அப்போது அவர்கள் உள்ளனர். உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை வலியையும் வேதனையையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் சோகத்துடன் காணப்படுவது வேறு விதமானது. ஆனால் ஆரோக்கியமான பல குழந்தைகள் சோகத்துடன் இருக்கிறார்கள். இது குழந்தையின் இயற்கையான சுபாவம் அல்ல. வாழ்வின் முந்தைய பதிவுகளின் பாதிப்புதான் இதற்கு காரணம். உங்களை சுற்றி உள்ள மக்கள் ஏற்படுத்தும் சூழ்நிலையின் தாக்கம் உங்களிடையே ஓர் பதிவை உண்டாக்குகிறது. மனிதனுக்குள்ளே அவனை சோகமாக வைத்திருக்கக்கூடிய பலவிதமான பதிவுகள் உள்ளன. அந்நபர் இதை உணரும் வகையில் அது செயல்பட்டிருக்கலாம் அல்லது செயல்படாமல் இருந்திருக்கலாம். வெளி சூழ்நிலைகளோ அல்லது உங்கள் பதிவுகளோ எதுவோ ஒன்று உங்களை செயல்பட தூண்டுகிறது என வைத்துக் கொள்ளுங்கள். செயல்படுவதும் அல்லது செயல்படாததும் உங்கள் விருப்பம்தான். போதுமான விழிப்புணர்வுடன் இருந்தால் நீங்கள் இத்தகைய பதிவுகளின் நிர்பந்தத்தையும் தாண்டி சுதந்திரமாக செயல்பட்டு இன்னும் ஆனந்தத்துடன் இருக்க முடியும். ஏனென்றால் உங்களுடைய பதிவுகள் வெளி சூழ்நிலையிலிருந்து வந்தவை. ஆனால் உங்களது ஆனந்தம் அப்படியல்ல. பதிவுகள் வரலாம், போகலாம். ஆனால் ஆனந்தம் என்பது வந்து போகும் ஒன்றல்ல. அது உங்களுக்குள்ளே இருக்கும் வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரம்தான் ஆனந்தம். தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ள நீங்கள் அனுமதித்தீர்களா இல்லையா என்பதுதான் ஒரே கேள்வி. இந்த உலகில் ஆனந்தமில்லாதவர் எவருமே இல்லை. ஆனந்தமில்லாத முகங்கள், ஆனந்தமில்லாத உடல்கள், ஆனந்தமில்லாத மனங்கள் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் இந்த உலகில் ஆனந்தமில்லாத உயிர் என்று எதுவுமே இல்லை. ஒவ்வொரு உயிரும் ஆனந்தமான உயிரே. ஆனால் உங்களது உடல், மனம் மற்றும் உணர்வுகளின் செயல்பாட்டில் நீங்கள் சிக்கிக்கொண்டால் நீங்கள் ஆனந்தமாக இல்லாமல் இருப்பதற்கும் துக்கமாக இருப்பதற்கும் லட்சக்கணக்கான காரணங்களும் வழிவகைகளும் உலகத்தில் உண்டு. கடந்த காலத்தில் நடந்த விரும்பத்தகாத சம்பவங்களை நினைத்து கொண்டிருந்தாலோ அல்லது வருங்காலத்தின் விரும்பத்தகாத விளைவுகள் தரும் செயல்களை இப்போது செய்து கொண்டிருந்தாலோ உங்களால் ஆனந்தமாக இருக்க முடியாது. ஆனால் மக்கள் எப்போதும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நீங்கள் துயரத்தில் மூழ்க வேண்டுமென்றால் யாரும் உங்களை கத்தியால் குத்த தேவையில்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ ஒருவர் சொன்ன ஒரு சொல் போதும். அதை நினைத்ததுமே நீங்கள் துக்கத்தில் மூழ்கி விடுவீர்கள். மேலும் நாளை யாரோ எதையோ சொல்லி விடுவார்கள் என்ற பயமே இப்போது உங்களை துக்கத்தில் ஆழ்த்தக்கூடும். அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒன்றை யாரோ உங்களிடம் சொல்லாமல் இருப்பதும் கூட உங்களை துக்கத்தில் ஆழ்த்துகிறது. உங்களை துக்கத்தில் ஆழ்த்த எண்ணற்ற பைத்தியக்காரத்தனமான வழிகள் உள்ளன. ஒரு குழந்தையாக நீங்கள் துயரமாக இருந்தீர்களா அல்லது பெரியவராக ஆகி துக்கமடைந்தீர்களா என்பது முக்கியமல்ல. சொல்ல போனால் உலகில் பெரியவர்கள் யாரையும் நான் பார்க்கவில்லை. சிறிய உடலமைப்பு கொண்ட குழந்தைகள், பெரிய உடலமைப்பு கொண்ட குழந்தைகள், இவர்களைத்தான் நான் பார்க்கிறேன். அறியாமைதான் பேரின்பமா? அறியாமைதான் பேரின்பம் என உங்களுக்கு எப்போதும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான். வாழ்க்கையில் நீங்கள் அடிபடாதவரை வாழ்க்கை பேரானந்தமயமானதாக மானதுதான்.
இப்போது நீங்கள் ஓர் உயரமான கட்டிடத்தின் மீது ஏறி அங்கிருந்து கீழே குதித்தால் அது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமாக கீழே குதிப்பதே ஆனந்தம்தான். ஆனால் அந்த ஆனந்தம் தரையை தொடும் வரைதான். தரையில் மோதிய மறுகணம் தலை மீது ஒரு கரையாகி போவீர்கள். அவ்வளவுதான். அதன் பிறகு உயிரும் இல்லை, ஆனந்தமும் இல்லை. குதிப்பதில் எல்லையற்ற ஆனந்தம் மட்டுமே கிடைக்கிறது. தரை மீது மோதுவதால் எந்த பாதிப்பும் இல்லை என்கிற நிலை இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் மிக உயரமான கட்டிடத்தின் மேல் ஏறி திரும்ப திரும்ப குதித்து கொண்டிருப்பான். ஏன் மக்கள் சரிவுகளில் உருளை சவாரி விளையாட்டில் ஈடுபடுகிறார்கள்? கயிற்றில் தன்னை பிணைத்துக் கொண்டு உயரத்தில் இருந்து ஏன் குதிக்கிறார்கள்? எதற்காக அவர்கள் பறக்கும் விமானத்தில் இருந்து குதித்து பாராசூட்டை விரித்து வானில் மிதக்க விரும்புகிறார்கள்? ஏனென்றால் எந்த பின்விளைவும் இல்லாமல் பூமியை நோக்கி குதிப்பது என்பது மிக ஆனந்தமாக இருக்கிறது என்பதால்தான். நீங்கள் உயரமான கட்டிடத்தின் மீது நடந்தாலே போதும், அதுவும் ஆனந்தம்தான். அறியாமை என்பது பேரானந்தமானது, நீங்கள் தரையில் மோதி விழும் வரை. ஆக முட்டாள்கள் கூட ஆனந்தமாக இருக்க முடியும், வாழ்வு அவர்களை தொடும் வரை. பெரும்பாலும் வாழ்வு யாரையும் அப்படியே விட்டு வைப்பதில்லை. அப்படியே வாழ்வு விட்டு வைத்தாலும் மரணம் யாரையும் விட்டு விடுவதில்லை. பிறப்போடும் இறப்போடும் தொடர்புடைய ஆனந்தத்தை பற்றி நான் இங்கு பேசவில்லை. பிறப்பாலும் இறப்பாலும் கூட பாதிக்கப்படாத ஆனந்தத்தின் வேறு ஒரு பரிமாணத்தை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தற்பெருமையும் தவறான எண்ணமும். உங்களை பற்றியே மிக அதிகமாக நினைத்து கொண்டிருப்பதும் மேலும் உங்களை பற்றி பலவிதமான கற்பனையான கருத்துக்களை கொண்டிருப்பதும் மட்டுமே தற்பெருமை என்று கருதிவிடாதீர்கள். வாழ்வின் யதார்த்தத்தோடு நீங்கள் தொடர்பின்றி இருந்தால் இதுதான் தற்பெருமை. நீங்கள் ஈடுபடும் எந்த ஒரு செயலிலும் உங்களுக்கு எப்போதும் பெருமை இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது சிப்பாய்களிடம் அவர்களது இராணுவ உயர் அதிகாரியான ஜார்ஜன்ட் பேசும் பேச்சு போன்றதுதான். சிப்பாய் பேச்சு என்றால் என்ன தெரியுமா? சிப்பாய்கள் யுத்த களத்திற்கு செல்லுவதற்கு அணிவகுத்து நிற்கும் போது இந்த ஜார்ஜென்ட்டுகள் அவர்களிடம் முழக்கமிடுவார்கள். புறப்படுங்கள் வீரர்களே, நாம் போய் அந்த ஈனப்பயல்களை, அந்த கோழைகளை பிடிப்போம். அவர்கள் எதற்கும் பயனற்றவர்கள். நாம் போய் அவர்களை நமது காலடியில் போட்டு நசுக்கி விடுவோம். ஒருவர் விடாமல் சுட்டுக் கொள்ளுவோம். இதுதான் சிப்பாய் பேச்சு எனப்படுவது. இது உண்மையல்ல என்று பேசும் அந்த ஜார்ஜென்ட்டுகளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கேட்கும் சிப்பாய் இதை உண்மை என்று நம்புவான். ஆபத்தான சூழ்நிலையை துணிவோடு எதிர்கொள்ளும் தைரியத்தை இந்த பேச்சு அவனுக்கு அளிக்கிறது. ஜார்ஜென்ட் அங்கே உட்கார்ந்து கொண்டு, நீங்கள் போர்க்களத்திற்கு போகிறீர்கள். எதிரிகளின் துப்பாக்கி குண்டுகளையும் பயங்கரமான பீரங்கிகளையும் எதிர்கொள்ளப் போகிறீர்கள். போர்க்களத்தில் நீங்கள் துப்பாக்கியை இயக்கும் முன்னரே எதிரியின் குண்டுக்கு இலக்காகி உங்கள் உடல் துண்டு துண்டாக வெடித்து சிதறக்கூடும் என்ற உண்மை நிலையை சொன்னால் என்ன ஆகும்? அவர்கள் போக மாட்டார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். ஜார்ஜென்ட்டுகள் எப்படி பேசுவார்கள்? அவர்களை கொல்ல நமக்கு துப்பாக்கி எல்லாம் தேவையில்லை, நம் காலடியில் மிதிபட்டே அவர்கள் செத்து விடுவார்கள் என எதிரிகளை சுத்தமாக மட்டம் தட்டி ஜார்ஜென்ட் பேசுவது சிப்பாய்களுக்கு தற்பெருமை உணர்வை தோற்றுவிக்கும். நாம் யார்? இந்தியர்கள்தான். நாம் எப்படிப்பட்டவர்கள்? உலகிலேயே நாம் தான் வலிமையான மக்கள். நாம் யார்? நாம் அமெரிக்கர்கள். நமது தேசம்தான் உலகிலேயே மிகப்பெரிய தேசம், மிக வலிமையான தேசம். நம்மால் காலனி இல்லாமலே உலகமெங்கும் நடக்க முடியும். நமக்கு எதுவுமே தேவையில்லை. இப்படிப்பட்ட பேச்சுதான் பலமானவன் என்கிற அடையாளத்துடன் கூடிய தற்பெருமை உணர்வை ஒரு சிப்பாய்க்கு அளிக்கும். யுத்தகலத்திற்கு போய் அவனும் ஏதாவது செய்வான். செயலை செய்ய தூண்டுவதற்கு இது ஒரு வழி. உங்களை சுற்றி நின்ற நிறைய முட்டாள்கள் இருக்கும்போது அவர்களிடையே தற்பெருமை உணர்வை உண்டாக்கியே தீர வேண்டும். இல்லை என்றால் அவர்களை வைத்துக்கொண்டு உங்களால் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்குள் நீங்கள் மலர்ந்திருந்தால் தற்பெருமை ஏதும் இல்லாமலேயே செயல்பட முடியும். முழுக்க முழுக்க தூய விழிப்புணர்வாக நீங்கள் செயல்பட முடியும். தற்பெருமை இல்லாத இடத்தில் தவறான எண்ணமும் இருக்காது. ஏனென்றால் தற்பெருமையும் தவறான எண்ணமும் வெவ்வேறு அல்ல. நீங்கள் எதன் மீதாவது தற்பெருமை கொண்ட அந்த கணமே வேறொன்றின் மீது தவறான எண்ணம் உங்களுக்கு வந்துவிடுகிறது இல்லையா? நான் பெருமை மிக்க இந்தியன் என நீங்கள் சொல்லும் போதே இந்தியன் அல்லாத வேறு எவர் மீதோ தவறான எண்ணம் இயற்கையாகவே வந்துவிடுகிறது. ஆக தற்பெருமை என்பதே தவறான எண்ணத்தில் இருந்துதான் உருவாகிறது.
ஆனாலும் முட்டாள்களை செயல்பட தூண்டுவதற்கு இவை தேவைப்படுகின்றனவே. நிறைய மக்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் புத்திசாலிகளாக ஆகும் வரை நீங்கள் காத்திருக்க முடியுமா? முடியாது. அதுவும் முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். எனவே கழுதைகளையும் நீங்கள் வேலை செய்ய வைக்க வேண்டும். கழுதை முட்டாள்தனமானதுதான், அப்படித்தானே? ஆனால் அது பயன் இல்லாததா என்ன? அதுபோலவே நான் பேதை, முட்டாள் என்று சொல்லும் யாரையும் பயனற்றவர்கள் என்று சொல்லவில்லை. இடையறாத பயணம். உங்களுடைய அனுபவங்களுக்கு ஆதாரமாக இருப்பது நீங்கள்தான். நம்மை அறியாமலேயே, விழிப்புணர்வு இல்லாமலேயே நாம் செய்தவற்றை பற்றி குறிப்பிடுவதற்காக நாம் கண்டுபிடித்த சொல்தான் விதி அல்லது ஊழ்வினை என்பது. விதி என்பது எங்கிருந்தோ உங்கள் மீது விழுவது அல்ல, வேறு எவராலோ எழுதப்பட்டதும் அல்ல. நீங்கள் செய்யும் செயல்கள் மற்றும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்ட பதிவுகள் ஆகிய இவை மொத்தமும் சேர்ந்துதான் விதி என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்குள் பல பதிவுகள் உள்ளன. 5 புலன்களின் மூலம் நீங்கள் பெற்ற பதிவுகளின் சிக்கலான கலவையானது நாளடைவில் சிறிக சிறிக ஒருவித சுபாவத்தை உங்களிடம் ஏற்படுத்துகிறது. இந்த மனோபாவம் உங்களை ஒரு குறிப்பிட்ட திக்கில் சில குறிப்பிட்ட விஷயங்களை நோக்கி தள்ளுகிறது. இடையில் நீங்கள் வேறு ஒரு வழியில் போக நினைத்தால் கூட அது உங்களை அனுமதிக்காது. அதன் வழியில் உங்களை அழைத்துச் செல்ல பார்க்கும். இது நீங்கள் ஓர் பேருந்தினில் ஏறிய பின்னர் பேருந்து செல்லும் வழியில் உங்கள் கவனத்தை கவரும் வகையில் சில நிகழ்ச்சிகள் நடப்பது போன்றதாகும். பேருந்துக்கு வெளியே நடப்பவைகளை நீங்கள் நின்று பார்க்க முயன்றாலும் பேருந்து போய்கொண்டே இருக்கிறது. அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை நீங்கள் சென்று காண வேண்டுமென்று இப்போது விரும்பினாலும் சாத்தியப்படாது. அந்த இடத்தை தாண்டி பேருந்து சென்று கொண்டிருப்பதால் நீங்கள் செய்வதறியாது காணப்படுகிறீர்கள். பேருந்துக்குள் சென்றது நீங்களே என்பதை உணராமல் உங்களை நீங்களே வருத்தி கொண்டு அழுது கூச்சல் இடுகிறீர்கள். அநேகமாக ஓடும் நதி ஒன்றின் மீது மிதப்பது என்பதை ஒட்டி உதாரணம் சொன்னால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடும். நீங்கள் நதியில் இறங்கிவிட்டீர்கள். நதி உங்களை அதன் போக்கில் அப்படியே இழுத்து கொண்டு செல்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதன் சுபாவத்தின்படி அது போய்கொண்டே இருக்கிறது. இது போலதான் உங்கள் சுபாவங்களும். இந்த சுபாவங்கள் உங்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல. ஆனால் நீங்கள் செய்த செயல்கள் மற்றும் உள்வாங்கிக் கொண்ட பதிவுகள் மொத்தமும் சேர்ந்துதான் இந்த சுபாவத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த சுபாவம் உருவாக்கிய சேகரிப்பு தான் நீங்கள். சுத்தமாக விழிப்புணர்வே இல்லாமல் இவை அனைத்தையும் நீங்கள் சேகரித்தால் எங்கிருந்தோ ஏதோ உங்கள் மீது வந்து விழுவது போல எல்லாம் தோற்றமளிக்கிறது. ஏனென்றால் வாழ்வின் தன்மை இப்படித்தான் உள்ளது. எது உங்கள் கவனத்திற்கு வரவில்லையோ, எது உங்கள் அனுபவத்தில் இல்லையோ, அது உங்களை பொறுத்தவரை இல்லைதான். அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போது இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இங்கே இருக்கும் இந்த பெரிய மலையை பற்றி உங்களுக்கு கவனம் இல்லை. மலையை பற்றிய கவனம் அல்லது விழிப்புணர்வு உங்களிடம் இல்லை என்கிற போது உங்களை பொறுத்தவரை அப்படி ஒரு மலை இங்கு இல்லை. 100% அகங்காரம். உங்களின் மோசமான குணங்களை அகங்காரம் என்று நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள். உங்களுக்குள் மறைந்துள்ள மற்றொரு அங்கம்தான் அகங்காரம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இது உண்மை அல்ல. மோசமாக நடந்து கொள்வது நீங்கள்தான், உங்களது அகங்காரம் அல்ல. முன்பு நீங்கள் அடிக்கடி மோசமாக மாறியிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் மோசமாக மாறுவது மிகவும் அரிதாக நடக்கிறது. நீங்கள் மோசமாக மாறுவது ஏன் குறைந்துள்ளது என்று யோசித்து பாருங்கள். உங்களது வாழ்வில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்களுக்கு இவை மற்றும் இவைதான் காரணம் என்று நினைத்து கொண்டிருந்தவற்றை எல்லாம் நீங்களே கைவிட்டிருக்க வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு வழியில் அவை காரணமாக இல்லாமல் போயிருக்க வேண்டும். உண்மையான காரணம் நீங்கள்தான் என்பதை புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் இதை நீங்கள் 100% உணரவில்லை. எல்லாவற்றிற்கும் நான் மட்டும்தான் காரணம். எனது அகங்காரமோ, எனது பெற்றோரோ, எனது கலாச்சாரமோ, எனது செல்வாக்கோ, எனது இதுவோ அல்லது அதுவோ எதுவுமே காரணமல்ல. நான் மட்டுமே காரணம் என்று 100% முழுமையாக பார்க்க தொடங்கிய பிறகு அடுத்த கணமே உங்களது மோசமான குணம் மறைந்துவிடும். உங்களால் இதை அனுபவிக்க இயலவில்லை என்றால் இதை உங்களை அனுபவிக்க விடாமல் தடுப்பது யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது துக்கத்திற்கும் ஆனந்தத்திற்கும் மூல காரணம் நீங்களே, வேறு யாரும் அல்ல. நிச்சயமாக வேறு யாரும் அல்ல.
உங்களைத் தவிர வேறு எதுவும் காரணமல்ல என்கிற உணர்வை உங்களுக்குள் நீங்கள் ஆழமாக ஊடுருவ செய்ய வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொண்டால், அனுபவித்து புரிந்து கொண்டால், மோசமானது என்று எதுவுமே அதன் பின்னர் இருக்காது. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மோசமாக நடந்து கொள்ள உங்களது புத்திசாலித்தனம் உங்களை அனுமதிக்காது. ஏனென்றால் எல்லாமே நீங்கள்தான் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். வேறு யாரோ ஒருவர் காரணம் என்று நீங்கள் நினைத்தால்தானே உங்களால் மோசமாக நடந்து கொள்ள முடியும். அப்படித்தானே? உங்களது மோசமான குணத்திற்கு அகங்காரம் போன்று குழப்பமான வேறு அடையாளங்களை காரணம் காட்டாதீர்கள். அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள்தான், நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்களால் எப்படி இனிமையாக நடந்து கொள்ள முடியுமோ அது போலவே உங்களால் மோசமாகவும் நடந்து கொள்ள முடியும். வழியெங்கும் நீங்கள்தான். எண்ண ஓட்டம். ஒரு எண்ணம் உங்களை எங்குமே அழைத்து செல்லாது. எண்ணம் ஆலோசனைகளைத்தான் சொல்லும். எடுத்துக்கொள்வதும் அல்லது எடுத்துக்கொள்ளாததும் உங்கள் விருப்பம். முதலில் எண்ணங்கள் உங்களுடையவையே அல்ல, அவை நீங்கள் வாழும் சமூகத்தின் தாக்கம். அவ்வளவுதான். சமூகத்திடமிருந்து நீங்கள் பெற்ற பதிவுகள்தான் உங்கள் எண்ணங்கள். எனவே அவை ஆலோசனைகள் போன்றவை. நீங்கள் அவற்றை எடுத்துக்கொள்வதோ அல்லது புறக்கணித்து விடுவதோ உங்கள் விருப்பம்தான், இல்லையா? ஓர் எண்ணம் எப்போதும் எதையும் செய்வதில்லை. அது வந்து போய்கொண்டிருக்கும். நீங்கள் அதிலிருந்து எதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள்? எது வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான் இப்போது மிகவும் அவசியம். ஆனால் இப்போது உங்களிடம் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் எதுவும் இல்லாததால் வந்து போகும் எண்ணங்கள் அனைத்தையுமே எடுத்துக்கொள்கிறீர்கள். அதனால்தான் குழப்பமே.